செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறந்த விஷயம் எனக்கே தெரியாது என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் கலாச்சேத்ரா கண்காட்சி திடலில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகம் மற்றும் மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் அபிவிருந்து ஆணையம் இணைந்து நடத்தும் தேசிய அளவிலான காந்தி சில்க் பஜார் என்னும் கைவினை பொருட்கள் மற்றும் கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார். 2ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் தமிழ்நாட்டின் மாமல்லபுரம் கல் சிற்பங்கள், தஞ்சாவூர் ஓவியங்கள், நாச்சியார் கோயில் பித்தளை விளக்கு, காகித கூழ் பொருட்கள், சூடு களிமண் பொருட்கள் போன்ற கைவினை பொருட்கள், வெளி மாநிலங்களைச் சேர்ந்த வாரணாசி சில்க், ஜெய்ப்பூர் வளையல்கள், காஷ்மீர் ஷால், ஆந்திர மாநில தோல் பொருட்கள் உள்ளிட்ட கைவினை பொருட்கள் கொண்ட 110 அரங்குகள் இடம்பெற்றுள்ளது. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது. அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன், வரும் 17ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் விழாவில் 426 கலைஞர்களுக்கு மாநில அளவிலான விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தண்ணீர் திறந்த நாளே எனக்கு செல்வ பெருந்தகை தொலைபேசியில் அழைத்து பேசினார். செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறந்தது எனக்கு சொல்லவில்லை என செல்வம் பெருந்தகை தன்னிடம் கேட்டதாகவும், தண்ணீர் திறந்தது குறித்து எனக்கே தெரியாது என அவரிடம் கூறியதாகவும் தெரிவித்தார். எனக்கு எங்கள் தொகுதி தான் அவர் செல்வ பெருந்தகை. இது அன்றைக்கே சொன்னார், என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். என்னைக்கு அந்த தண்ணி திறந்து விட்ட மறுநாள் காலையில் 12 மணி ஃபோன் பண்ணார். எனக்கு தகவல் தெரிலப்பா. அதுக்கு முன்னே தலைவர் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போனாங்க. இப்போ எந்தெந்த ஏரியில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு போது அது பார்த்து நிலைமைக்கு ஏற்ற மாதிரி திறந்து விட்டோன்னு தலைவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்பி தான் நம்ம அதிகாரி திறந்துட்டாங்க. அது கூட அதிகமாக திறக்கல, 100 அடி தான். அது நான் சொன்னேன், அது ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லை, எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னேன். அதில் இதுவாகிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்க வேண்டியது.